அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெண்ட்ரியில் தேர்ட் எக்ஸசைஸோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஷினு, எ பிளேயர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ டவர் ஆஃப் ஹைட் 20 மீட்டர். எ பிளேயர் சிட்டிங் ஆன் த டாப் ஆஃப் எ டவர். ஒரு டவர் இருக்குது, இது மேலே பிளேயர் உட்காந்துருக்கிறாரு. ஹைட் அளவு 20 மீட்டர். இந்த டவருடைய ஹைட்டு 20 மீட்டர். இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்சர்வ் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் எ பால் லையிங் ஆன் த கிரவுண்ட். கிரவுண்டில் ஒரு பாலிங் கிடக்குது. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அப்போ அவருக்கு ஐசைட்டுக்கு நேராக ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். இது ஹரிசாண்டல் லைன். இங்கிருந்து இந்த பாலை பார்க்குறாரு. இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இதான் நமக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு? 60 டிகிரி. இந்த பாலை பார்க்கக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த டவர். இந்த ஃபுட் ஆஃப் த டவருக்கும் பாலுக்குள்ள டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏபி டவரு, சிங்கிறது பொசிஷன் ஆஃப் பாலு, கேட்கறது பிசி. எனக்கு இந்த ஆங்கிள் தான் தெரியும், இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் தெரியல. இதுவும் பேரல் லைன். இது ரெண்டும் பேரல் லைன். ஏங்கிற லைனும் பிசி லைன் நமக்கு என்னது? பேரல் லைன். அப்போ ரெண்டும் பேரல் லைன்னா இந்த ஆங்கிள் ஈக்குவல். இதுக்கு பேர் என்னது? ஆல்டர்னேட் ஆங்கிள். இது டிரான்ஸ்வர்சல் சூஸ் பண்ணிக்கும். அதாவது இப்படி ஒரு 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கனெக்ட் பண்ண லைனுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்வர்சல் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் ரெண்டு ஈக்குவல். இதுக்கு பேர் என்னது? ஆல்டர்னேட் ஆங்கிள். இந்த மாதிரி தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எலிவேஷனை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெண்டு பேர் லைனை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அந்த லைன் அந்த ஆங்கிள் மேலே வாங்க. இந்த லைனில் போய் இந்த லைன் இங்கே வருதுங்களா, இங்கே ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த லைன் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இது ரெண்டு பேர் லைன், இது டிரான்ஸ்வர்சல்ங்கிறப்ப இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இல்லை உங்களுக்கு கண்டுபிடிக்க டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் மேலேயே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அது எங்கே கட் ஆகுமோ அந்த ஆங்கிள் என்ன வரைக்கும் நமக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்ப இது 60 டிகிரினா இது என்ன வரும்? நமக்கு 60 டிகிரியா இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்னது? பிசியை கண்டுபிடிக்கணும். எனக்கு ஆப்போசிட் தெரியும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப tan எடுக்கலாம். அப்ப இன் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை பிசி. tan 60 எவ்வளவு? √3. ஏபி எவ்வளவு? 20 மீட்டர் பை பிசி. அதான் கண்டுபிடிக்கணும். இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 பை √3. நம்ம ரேஷனலைஸ் பண்ணுவோம். அப்போ என்ன நமக்கு மேலே 20 √3 பை 3. √3க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.73 into 1. அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 1.732 பை 3. இது இன்ட்டு பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 4 6 4 மீதி 1 3 ஒரு 0. 34.640 by 3. 3 ஆல் டிவைட் பண்ண கிடைக்கும் நமக்கு 1 டைம் பாயிண்ட், ரிமைண்டர் 1 16, 5 டைம் மீதி 1, 4 டைம் மீதி 2 20, 6 டைம் இப்படி போயிட்டே இருக்கும். 15.546 55 போட்டுக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 55 மீட்டர். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6.27 பாருங்க. The horizontal distance between two buildings is 140 meter. ரெண்டு பில்டிங் இருக்குது, distance 140 meter. Angle of depression of the top of first building when seen from the top of the second building. இப்போ செகண்ட் பில்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்கக்கூடியதுல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் பில்டிங் ஹைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே இருந்தால் டிப்ரெஷன் பார்க்க முடியும். இது செகண்ட் பில்டிங், இது ஃபர்ஸ்ட் பில்டிங். இது ரெண்டு பில்டிங் டிஸ்டன்ஸ். இது எவ்வளவு? 140 மீட்டர். இது ஃபர்ஸ்ட் பில்டிங் வச்சுக்கலாம், இதை செகண்ட் பில்டிங் வச்சுக்கலாம். ஏன்னா செகண்ட் பில்டிங்ல இருந்து என்ன பண்றாப்ல, ஃபர்ஸ்ட் பில்டிங் டாப்பை பார்க்கறதுக்கு டிப்ரெஷன் மேலே தான் கீழே பார்க்க முடியும். அப்போ இங்கிருந்து இந்த பில்டிங்குடைய டாப்பை பார்க்குறாங்க. டிப்ரெஷன் எப்படி போடணும்? அவங்க ஐசைட்டுக்கு நேரம் ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கணும். இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளவு? 30 டிகிரி. If the height of the first building is 60 meter, then first building இது எவ்வளவு? 60 meter. Find the height of the second building. சரிங்களா? அப்ப இங்க லைன் போட்டுக்கலாம். A B C D E. அப்ப ஃபர்ஸ்ட் பில்டிங்கிறது AC, செகண்ட் பில்டிங்கிறது DE. இந்த DE 60னா இந்த பிசி என்னவா இருக்கும்?
60 இருக்குங்களா? இது 6 இது 60 இருக்கும். இது 140 இது என்னவா இருக்கும்? 140 மீட்டரா இருக்கும். சரிங்களா? அவங்க கேட்டிருக்கிறது ஏசி கேட்டிருக்காங்க, செகண்ட் பில்டிங்கோட ஹைட்டு. எனக்கு இது தெரியும் 16. நான் ஏபி கண்டுபிடிச்சு 2 ஆட் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்கும் ஏசி கிடைச்சிரும். அப்ப இதை ஹச்னு வச்சுக்கிறேன். ஹச்சை கண்டுபிடிச்சிட்டு இது மொத்தமா இல்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்ப இந்த ட்ரையாங்குலர் வச்சு இங்க 90 டிகிரி இருக்குமா? இந்த ட்ரையாங்கிள் வச்சு ஹச்சை கண்டுபிடிக்கிறோம், ஹச்சை வச்சு இது கண்டுபிடிக்கிறோம். சரி, இது 30 டிகிரி, இது டிப்ரெஷன். எப்படி எலிவேஷனை மாத்துவோம்? இந்த லைன்ல வாங்க, இந்த லைன்ல வந்து இங்க போகுதுங்களா? அப்ப 30 இது என்ன வரும் நமக்கு? 30 இருக்கும். இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கன்வெர்ட் ஆயிருக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஏன் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல், இது டிரான்ஸ்வர்சல், இது ரெண்டு என்னது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். சரிங்களா? அப்ப ரெண்டு ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பில்டிங், இது ஃபர்ஸ்ட் பில்டிங்கு டிஇ 60 மீட்டர். செகண்ட் பில்டிங்கு எதை மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்? செகண்ட் பில்டிங்னு ஏசி, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, முதல்ல இன் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் ஏபிஇ, ஏபிஇ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் tan 30, ஏன்னா தெரிஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய ஆப்போசிட், தெரிஞ்ச வேல்யூ அட்ஜசன்ட், அப்ப tan எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் tan 30 degree is equal to opposite h by adjacent 140 meter. tan 30 எவ்வளவு? 1 by root 3 is equal to h by 140. h வேணும்னா 140 by root 3 is equal to h. நம்ம கீழே root 3 என்ன பண்ணுவோம்? மேலே root 3 மல்டிப்ளை பண்ணிக்கோமா? 140 into root 3 by root 3 into root 3 3. root 3 க்கு வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1.732. h is equal to 140 into 1.732 divided by 3. சரிங்களா? சரி, இதை முதல்ல டிவைட் பண்ணிக்கலாமா? ஒன் டைம் இது என்ன வரும்? 0.17. 17னா 5 டைம் போட்டோம்னா 15, ரெண்டு 2 23, 7 டைம் ரெண்டு 2 7 டைம் போயிட்டே இருக்கும். 0.577 வச்சுக்கலாம். இதால இன்ட்டு பண்ண போறோம் நம்ம. 577 into 14, 28க்கு மீதி 2, 28 30 மீதி 3, 5 20 23, 577 ஆட் பண்ணா 8 7 10 0 மீதி 1 8, 140 ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா 80.78. h is equal to 80.78 மீட்டர். இது h. அவன் கேட்டிருக்கிறது என்னது? ஹைட் ஆஃப் செகண்ட் பில்டிங் is equal to AC கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? AB plus BC. AB எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? h 80.78 plus BC 60 மீட்டர். அப்ப 140.78 மீட்டர். கரெக்டுங்களா? 80 plus 60 140 plus 140.78 மீட்டர். இது என்னது? ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் 6.28. From the top of a tower 50 meter high, the angle of depression of the top and the bottom of a tree. ஆக்சுவலாக ஒரு டவர் இருக்குங்களா, இங்குக்கு ஆப்போசிட்ல ஒரு ட்ரீ இருக்குது. இந்த டவரோட ஹைட்ல இருந்து ட்ரீயோட டாப்பையும் பார்க்குறாங்க, அப்சர்வ் பண்றாங்க, பாட்டத்தையும் அப்சர்வ் பண்றாங்க. டிப்ரெஷன் அப்போ இந்த ட்ரீக்கு நேரம் என்ன பண்ணும்? ஹரிசாண்டல் லைன் போடணும். இது டாப்புக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், இது பாட்டத்துக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். கிளியருங்களா? டவர் ABCD, டிக்கு நேரம் என்ன பண்ணும்? ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு லைனை போட்டுக்கலாம். ஓகே. ஃப்ரம் த டாப் ஆஃப் அ டவர் 50 மீட்டர் ஹை. இது ஃபுல்லாக எவ்வளோ ஹைட்டு? 50 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டாப் அண்ட் பாட்டத்துக்கு 30 45. டாப்புக்கு 30 டிகிரி, பாட்டத்துக்கு 45 டிகிரி ரெஸ்பெக்டிவ்லி. ரெஸ்பெக்ட்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது சூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ. இந்த ஹச் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இது வேணா எக்ஸ்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஹச்னா இது என்னவா இருக்கும்? நமக்கு ஹச்சாக தான் இருக்கும். பட் இந்த ட்ரையாங்கிள் தெரியாதா? இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இது ஹச், இதில் இது தெரியாது. இந்த ட்ரையாங்கிள் போடும்போது இது வச்சு இது கண்டுபிடிச்சிக்கலாம். நாம இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம்.
டிஇ இன்னு வச்சுக்கலாங்களா. இந்த சின்ன ட்ரையாங்குலரில் ஏஇயை கண்டுபிடிச்சிட்டோம்னா 50ல் ஏஇயை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு பிஇ வந்துடும். அந்த பிஇ தான் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணிக்கலாம், இதை ஹச்னு வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணிக்கலாம், ஹச்னு வச்சுக்கலாம் ஏஇங்கிறத. சரிங்களா. இந்த ஹச்சை கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏபியிலேருந்து ஹச்சை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைச்சிடும் பிஇ கிடைச்சிரும். அந்த பிஇ தான் நமக்கு என்னது டிசிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹைட் ஆஃப் த ட்ரீயாக இருக்கும். ஓகே, இப்போ இதை மென்ஷன் பண்ணுங்க. டவர் லெட் டவர் பி ஏபி அண்டு ட்ரீ என்னவா இருக்குது டிசி தான் நமக்கு என்னவா இருக்குது ட்ரீயாக இருக்குது. சரிங்களா. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா. இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருக்குது, எலிவேஷனை கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த 30க்கு வாங்க பார்க்கலாம். இந்த லைன் இப்படி போய் இங்கிட்டு வருது 30, அப்போ இந்த லைன் இங்கே போதும். அப்போ இதுதான் நமக்கு என்னது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கன்வெர்ட் ஆகும். 45 எப்படி வருது, இந்த லைனில் வருது 45. அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு 45 டிகிரி. இந்த பேரலல் இது வந்து ஆங்கிள் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள். இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு எடுக்கணும், இந்த லைன் இந்த லைனுக்கும். இது 45 தானது 45 ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சரிங்களா. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 45 degree is equal to opposite AB by BC. 1 is equal to AB எவ்வளவு 50 meter by BC. அப்போ BC is equal to 50 meter. சரிங்களா. இப்போ in right angle triangle AED எடுத்துட்டோம்னா tan 30 degree is equal to AE by DE. tan 30 எவ்வளவு 1/√3. AE எவ்வளோங்க ஹச்னு போட்டிருக்கிறோம். DE எவ்வளோ வரும் DE. இந்த டியும் பிசி ஈக்குவலாக இருக்கும், அதான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிசி 50னா இது 50னா இது என்னதான் இருக்கும் 50 தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் 50. அப்போ 50/√3 is equal to H. ஹச்சுங்கிறது ஹைட் ஆஃப் த ட்ரீ கிடையாது, நம்ம எதை ஹச் எடுத்துருக்கிறோம், இதை தான் ஹச் எடுத்துருக்கிறோம். சரிங்களா. அப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் 50 × √3/√3 ஆகி போயிடும் இஸ் ஈக்குவல் டு ஹச். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 28.87 வரும். 50 × √3π/3 போட்டிருக்கிறோம். சரிங்களா. இதை டிவைட் பண்ணி பார்த்தா 28.87 வரும். இது ஹைட். ஓகே, இது இந்த ஹச், இந்த டிசி இந்த ஹச் ஏஇங்கிறது ஹைட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது ஹைட் ஆஃப் ட்ரீ. என்னது டிசி வேணும்னா ஏபியிலிருந்து ஏஇயை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 50 - 28.87 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் 50 0 28.87 சப்ராக்ட் பண்ணுறீங்க. இங்கே என்ன வரும் 3.1.12 21.13 மீட்டர். கிளியருங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 6.29 as observed from the top of a 60 meter high lighthouse from the sea level, the angle of depression of two ships 28 degree 45 degree if one ship is exactly behind the other on the same side of lighthouse. இது lighthouse, இது sea level. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து ரெண்டு போட்டை பார்க்குறாங்க, ரெண்டு ஒரே சைடு இருக்குது, ஒன்றுக்கு பின்னாடி இன்னொன்று இருக்குதுன்றாங்க. இது ஒரு ஷிப்ஸு, இது ஒரு ஷிப்பு. லைட் ஹவுஸ்லேருந்து இந்த ஷிப்பை ஒருக்கா பார்க்குறாங்க, அதே லைட் ஹவுஸ்லேருந்து அதுக்கு பின்னாடி இருக்க இன்னொரு ஷிப்பை பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இது வியூ பாயிண்ட், இதுதான் ஹரிசாண்டல் லைன். இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். சரி, இப்போ இது ஆங்கிளோட இது கொஞ்சம் பெரிய ஆங்கிள், இது சின்ன ஆங்கிள் தானே, இது பெரிய ஆங்கிள். அப்போ என்னது இது 28 டிகிரி, இது 45 டிகிரி. இது லைட் ஹவுஸ் ஏபி லைட் ஹவுஸ், சிடிங்கிறது டூ ஷிப்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். இந்த டிஎக்சி தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எலிவேஷன் கன்வெர்ட் பண்ணலாமா. என்ன வரும், இந்த லைன் இப்படி போய் இங்கே வருதுங்களா, அப்போ இதை நமக்கு என்ன இருக்கும் 28 டிகிரி. இந்த 45 லைன் இப்படி போகுது இப்படி வருதுங்களா, அப்போ இதை என்ன இருக்கும் நமக்கு 45 டிகிரி. ஓகே, இது ரைட் ஆங்கிள். இந்த ட்ரையாங்குலரில் இந்த
லைட் ஹவுஸ் உடைய ஹைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? 60 மீட்டர் ஹைட். அவங்க கேட்கறது டிசி, இது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய ட்ரையாங்குலரை வச்சு பிடியை கண்டுபிடிச்சிட்டு சின்ன ட்ரையாங்குலரை வச்சு பிசியை கண்டுபிடிச்சிட்டோம்னா சப்ராக்ட் பண்ண என்ன கிடைச்சிடும்? நமக்கு டிசி கிடைச்சிடும். அப்போ இது லைட் ஹவுஸு. லைட் ஹவுஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி tan 45 degree is equal to AB by BC. 1 is equal to AB அளவு 60 meter. 60 meter by BC. இந்த BC இங்கே போச்சுன்னா BC is equal to 60 meter. Okay. In right angle ABD என்ன ஒரு angle? tan 28 degree is equal to AB by BD. tan 28 எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 0.5317. 5317 is equal to AB 60 by BD. BD வேணும்னா 60 divided by 0.5317. BD is equal to divide பண்ணோம்னா 112.85 ஐ திங்க் இவ்வளவு மீட்டர். இது பிடி. நீங்கள் 60 இதை டிவைட் பண்ணணும். அப்படி என்ன பண்ணீங்க? ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இங்கே 4 0 போட்டுக்கலாம். இங்கே 5317 ஆகி போயிடும். அப்புறம் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 112.85 மீட்டர் பிடி கிடைக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிசி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். DC is equal to BD minus BC. BD எவ்வளவு? இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 112.84 நினைக்கிறேன். ஓகே, 112.84 minus 60 சப்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ வரும் நமக்கு? 52ங்களா? 52.84 மீட்டர். 60 112.84. ஓகே, கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 6.30. A man is watching a boat speeding away from the top of a tower. The boat make an angle of depression 60 degree with man height. இது ஒரு டவர். டவர் மேலே ஒரு மனுஷன் இருக்கிறாப்புல. இங்கே ஒரு வாட்டரில் ஒரு போட் இங்கே இருக்குது. இங்கேருந்து வாட்டரை பார்க்குறாரு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே லைன் ஹரிசான் லைன் போட்டுக்கணும். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? மேக் அன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 60 டிகிரி. இங்கே மேன் இருக்கிறாங்க. இங்கே ஒரு போட் இருக்குது. இது ஸ்பீடிங் அவே ஃப்ரம் த, இங்கிருந்து வேகமாக போயிட்டுருக்குது வித் த மேன் சைஸ். வென் த டிஸ்டன்ஸ் இஸ் 200 மீட்டர் ஃப்ரம் த டவர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 200 meter from the tower. After 10 seconds, the angle of depression become 45 degree. இது போயிட்டே இருக்குது. 10 நிமிஷம் கழிச்சு இது போட்டு இங்கே வந்துருச்சு. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்ன இருக்குதுன்றாங்க? டிப்ரெஷன் இஸ் 45 degree. What is the approximate speed of the boat? இந்த போட்டுடைய ஸ்பீடுன்னு கேட்குறாங்க. ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் கொடுத்துட்டாங்க 10 செகண்ட்ஸ்ன்ட்டு. அப்போ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டு 2 டிவைட் பண்ணால் ஸ்பீடு கிடச்சிரும். நமக்கு மீட்டர் பர் எஸ்ல கிடைக்கும், மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். அவங்க எதனா கேட்டிருக்காங்க? இன் கிலோமீட்டர் பர் ஹாரில் கேட்டிருக்காங்க. அஷ்யூமிங் தட் இட் இஸ் சேலிங் இன் ஸ்டில் வாட்டர். அது ஏன் அந்த ஸ்டில் வாட்டர் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, வாட்ரு ஒரு வேளை ஸ்பீடு, அது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் படிச்சிருப்போம். அப் ஸ்ட்ரீம்னா நம்ம போகிற போட்டுக்கு ஆப்போசிட்டில் தண்ணி போகுது. டவுன் ஸ்ட்ரீம்னா நம்ம போகிற போட்லேயே அதே டேரக்ஷனில் தண்ணி போகுதுன்னா அதோட ஸ்பீடை சேஞ்சஸ் பண்ணும். சரிங்களா? அதனால் தண்ணியோட ஸ்பீடை கன்சிடர் பண்ண வேணாம், ஏன்னா ஸ்டில் வாட்டர்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஸ்ட்ரீமோட ஸ்பீடை கன்சிடர் பண்ண தேவைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் பை டைம் போட்டால் ஸ்பீடு கிடச்சிரும். டைம் வந்து 10 செகண்ட். அது கிடச்சிருக்கிற மீட்டர் பர் செகண்ட் என்ன மாற்ற, நம்ம கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ இது என்னது? டவர் ஏபி.
இது சி, இது டி. இது இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் அ போட் சி, 10 செகண்ட் கழிச்சு இருக்கிற பாயிண்ட் டிக்கு வந்திருக்குது. சரிங்களா? அப்போ டவர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. சரிங்களா? என்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம்? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மாற்ற போகிறோம். 60 எங்கே வருது? இப்படி போய் இங்கிட்டு வருது. அப்போ இதுதான் நமக்கு 60. 45 இப்படி போய் இந்த லைனில் வருது. அப்போ இதே நமக்கு 45 டிகிரி. சரி, இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏபிசி எடுத்தோம்னா tan 60 degree is equal to opposite AB by BC. root 3 is equal to AB எவ்வளவுங்க தெரியாது, ஹைட் உடைய டவர் தெரியாது, by BC எவ்வளவு 200. அப்ப AB is equal to 200 root 3 இருக்கட்டும். இது என்னது? AB height of the tower. இப்ப in right angle triangle ABD, tan 45 degree is equal to opposite AB by BD. 1 is equal to AB கண்டுபிடிச்சிருக்கிறோம். 200 root 3 by BD. இந்த BD னா இதனை x னு வச்சுக்கலாம். அப்ப 200 plus x, 200 plus x. இது இங்க போச்சுன்னா 200 plus x is equal to 200 root 3. x வேணும்னா 200 root 3 minus 200. x is equal to 200 காமன் எடுத்துட்டோம்னா root 3 minus 1. 200 into root 3 எவ்வளவு? 1.732 minus 1. அப்போ 200 into 0.732 மல்டிப்ளை பண்ணா 4, 2 3 6, 2 14, 2 0, 3 பிடிச்சுன்னா 146.4 மீட்டர். x is equal to எவ்வளவு? 146.4 மீட்டர். இப்போ இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஸ்பீட் ஆஃப் த போட் is equal to distance by time. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 146.4 by time எவ்வளவு? 10 செகண்ட். மீட்டர் இது செகண்ட். 10 நாள் எப்படி தள்ளி புளிக்கணுமா? அப்போ 14.64 மீட்டர் பர் செகண்ட். ஆனால் எதில் கேட்டிருக்காங்க? கிலோமீட்டர் பர் ஹாரில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதை கிலோமீட்டர் பர் ஹாரில் மாற்றோம்னா 14.64 இன்ட்டு மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? 1000 டிவைட் பண்ணணும். செகண்டை ஹாராக மாற்றணும். செகண்டை மினிட்டாக மாற்றுறதுக்கு ஒரு 6 டிவைட் பண்ணணும். மினிட்டை ஹாராக மாற்ற இன்னொரு 6 டிவைட் பண்ணணும். ஆக்சுவலாக நமக்கு இப்படி ஒரு இந்த கீழே போட்டுருக்கு டிவைடில் தானே செகண்ட் இருக்கு. டிவைடில் போய் என்ன பண்ணுறோம்? 60 டிவைட் பண்ணுறோம். அந்த டிவைடில் இருக்கிற 60 மேலே வந்துடும் நமக்கு. 60 into 60 by 1000. இந்த 1000 எதுக்கு வந்திருக்குது? மீட்டரை கிலோமீட்டரா மாற்றுறா டிவைட் பை 1000. மீட்டரை கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணி டிவைட் பை 1000. செகண்டை ஹாரா மாற்றணும்னா டிவைட் பை 60 2 டைம் 6 டிவைட் பண்ணணும். இது டிவைடில் தானே செகண்ட் இருக்கு. டிவைடில் போய் டிவைட் பண்ணுறது என்ன? நமக்கு டிவிஷனில் டிவைட் வந்து மேலே போயிடும் நமக்கு. அதனால 60 into 16 போட்டிருக்கும். சரிங்களா? இப்போ 2 0 கேன்சல். என்ன இருக்கு நமக்கு? 2 அடித்தோம்னா இது 3, இது 5. 5 3 6 18/5. அப்போ 14.64 into 18/5 இவ்வளவு கிலோமீட்டர் பர் ஹார். இதை நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். சிம்பிளாக நீங்கள் மைண்ட் நினைப்பு வச்சுக்கலாம். என்னன்னா மீட்டர் பர் செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பர் ஹாராக மாற்றுறதுக்கு இன்ட்டு 18/5. சப்போஸ் கிலோமீட்டர் பர் ஹார்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம 5/18 நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸில் நம்ம தேவைப்படுதா யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ 14.64 into 18/5 நீங்கள் இது 80 மல்டிப்ளை பண்ணி 5 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 52.704 கிலோமீட்டர் பர் ஹாரு. கிளியருங்களா? ஓகே. இப்போ இந்த சேனல் நம்ம பார்த்தீங்கன்னா 10th 11th 12th எல்லாத்துடைய மேக்ஸ் எல்லா சம்ஸும் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின் டவுட் இருக்குது, ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
அந்த கொஷின் நம்பரை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம அதை நடத்திக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.